எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லி தன் தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரது தொகுதியான சென்னை கொளத்தூரில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய முதலமைச்சர், திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் கிடைக்கவில்லை, அதனால் அவர் அரைத்த மாவையை அரைத்துக் கொண்டிருக்கிறார் என்று கடுமையாக சாட்டினார். இபிஎஸ்க்கு பதில் சொல்ல தான் தயாராக இல்லை என்றும் அவருக்கு பதில் சொல்லி தன் தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் டெல்லிக்கு நான் வெள்ளை கொடியுடன் போனதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூறிய நிலையில் நான் வெள்ளை கொடி காவி கொடி என எதையும் கொண்டு போகவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். மேலும் அதிமுக கொள்ளையெடுத்த ஆட்சி என கூறிய அவர், ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி போன்ற சம்பவங்கள் உள்ளதாகவும் வீண்வேற்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். காவி கொடி போல இந்த ஆட்சி முடிய கட்டியும் மக்களை அவங்களே காத்துக்கிடணும். ஏன்னா அந்த அரக்கோண விவகாரத்தை சுட்டி காட்டி அவர் எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு விமர்சனம் சொல்றாரு. அதெல்லாம் கொள்ளடிச்ச ஆட்சி. ஏற்கனவே சாத்தான்குளம், தூத்துக்குடி பொறுமை கடலினும் பெரிது, தற்போதுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது, பொறுத்து இருந்து பார்ப்போம் என்று பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி பயணம் மக்களுக்கு நல்லது நடந்தால் சரி என்றும், இருந்தாலும் அவர் பயணம் குறித்து அவர்தான் விளக்கமளிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். அமலாக்கத்துறையை பொறுத்தவரை ரெய்டு நடக்கிறது, அதன்பின் என்ன நடவடிக்கை எடுக்கின்றனர் என்பதை அவர்கள் விளக்க வேண்டும், மக்களுக்கு இதில் தெளிவான பார்வை உள்ளது என்று கூறினார். ராஜ்யசபா சீட் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், பொறுமை கடலினும் பெரிது, தற்போதுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது, பொறுத்து இருந்து பார்ப்போம், அடுத்த தேர்தல் நிலைப்பாடு தொடர்பாக ஜனவரி மாதம் கடலூரில் நடைபெறும் மாநாட்டில் அறிவிப்போம் என தெரிவித்தார். தமிழக சட்டமன்ற நேரடி ஒளிபரப்பு படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்று நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு தகவல் தெரிவித்துள்ளார். நெல்லை பாளையங்கோட்டையில் தமிழக சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவு செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தெரிவித்த அவர், சட்டமன்றத்தில் நேரடி ஒளிபரப்பு தொடர்பாக பல்வேறு விதிகள் வகுக்கப்பட்டுள்ளதாகவும், தற்போது எந்தெந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றதோ அவற்றை நேரடியாக ஒளிபரப்பு செய்து வருவதாக கூறினார். மீதமுள்ள செயல்பாடுகளை எப்படி நேரலை செய்யலாம் என கலந்து ஆலோசனை செய்யப்பட்டு வருவதாகவும், எந்தெந்த வார்த்தைகளை சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச வேண்டும் என்பது தொடர்பாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். நேர ஒளிபரப்பு எப்போ ஆரம்பிக்கும்? இந்த சட்டமன்றத்தோட மாண்பை காக்கிறவர் நீங்க. வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு பயன்படக்கூடிய டிஸ்கஷன்ஸ் வந்து சட்டப்பேரவையில் இன்னும் வரக்கூடிய காலங்களில் எப்படி இருக்கும் சார்? ஏற்கனவே பல ரூலிங் சட்டமன்றத்திலே கொடுத்துருக்கு. இது சார்ந்த பல ரூலிங் நம்ம ஏற்கனவே கொடுத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு இல்லாமல் எல்லாருக்குமே எந்தெந்த நிகழ்வுகள் வரை இப்போ நேரடி ஒளிபரப்பு பண்ணணும் பண்ணிகிட்டு இருக்கோம். மீதி 1-2 விஷயங்கள் தான் இருக்குது. அதை எப்படி பண்ணலான்ட்டு எல்லாரோட கலந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு நல்ல ரூலிங் ஒன்று ஏற்கனவே கொடுத்தேன். ஒரு முறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்லி அது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்க்கட்சி ஆளுங்கட்சி என்று சொல்லி பலரும் அதற்கு எதிர்கருத்துக்கள் சொல்லி, அப்போது துணை சபாநாயகர் சபை அந்த சேரில் உட்காந்து ஸ்பீக்கர் வந்து முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி அந்த வார்த்தையை அவை குறிப்பிட்டு வந்து நிற்கிறோம். எதுக்குன்னா, ஒரு வார்த்தை அசம்பிளியில் பதிவாகி அதை நிமித்தம் ஒரு மாவட்டத்திலோ அல்ல ஒரு சமூகத்திலோ ஒற்றுமை இல்லாமல் வந்துடக்கூடாது. முதல்ல சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சில பயிற்சிகள் கொடுக்கணும். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படும் பாதிப்புகளை தீர்க்க தமிழக அரசும் கோவை நீலகிரி மாவட்ட நிர்வாகமும் தயாராக உள்ளது என்று நீலகிரி எம்பி ஆர் ராசா தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் ஏற்பட்டுள்ள பவானி வெள்ளத்தை நீலகிரி எம்பி ஆர் ராசா பார்வையிட்டார். மேட்டுப்பாளையம் நீலகிரி மலைச்சாலை அருகே உள்ள பவானா ஆற்று பாலத்தின் மீது ஆற்று வெள்ளத்தை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழையை சமாளிக்க நீலகிரி கோவை மாவட்ட நிர்வாகம் தயாராக இருப்பதாகவும், நீலகிரி மாவட்டத்தில் சேதமடைந்த பகுதிகளில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சீரமைத்து மின் விநியோகம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் மழை பாதிப்பு முகாம்களில் அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். முதலமைச்சர் அவர்கள் கட்டளையிட்டு அந்த அடிப்படையிலே போர்க்கால நிவாரண பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மேட்டுப்பாளையத்தில் பவானி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கிற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த 2 நாட்களாக
சிறப்பு முகாம்களுக்கு தயார் நிலையில் ஏற்படுத்தப்பட்டு அனைத்து ஆயுத பணிகளையும் மாவட்ட நிர்வாகம் செய்திருக்கிறது. அதே போல நீலகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற அனைவருக்கும் போதுமான வசதி செய்யப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் அரசு வழங்குகின்ற திட்டங்களோடு கூடுதலான அதிக வசதிகளை செய்து கொண்டிருக்கிறோம். துண்டிக்கப்பட்ட மின்சார இணைப்புகள் இன்றைக்குள் விரைவாக மீண்டும் வழங்கப்படுவதற்கு எல்லா நடவடிக்கையும் மேற்கொண்டிருக்கிறோம். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மாவட்டங்களில் இன்று பலத்த மழை பெய்யக்கூடும் என்று சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரும் திசையின் அடிப்படையில் தமிழகத்தில் மழையின் தீவிரம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆட்சி முடியும் வரை மக்களை தங்களை காத்துக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக அரக்கோணம் திமுக கவுன்சிலர் பாபு உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இந்நிலையில் அரக்கோணம் பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தான் திமுக அரசின் காவல்துறையால் மிரட்டப்படுவதாக கண்ணீருடன் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார். திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வ செயல் மாணவியை ஏமாற்றுகிறார் என்று தெரிவித்துள்ளார். திமுக இளைஞரணியின் ஏவல் துறையாக காவல்துறை இருப்பதால் நடவடிக்கை எடுக்க மறுக்கிறது என்று குற்றம் சாட்டிய அவர், ஏன் தெய்வ செயலை இப்படி காத்து நிற்கிறது திமுக? தெய்வ செயலை காப்பாற்றுவதன் மூலம் பின்னால் பெரும் அரசியலை முதல ஏதேனும் மறைக்கப்பட்டு காக்கப்படுகிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். கொரோனா தொற்று பரவி வரும் நிலையில் முகக்கவசம் அணிவது கட்டாயமில்லை என்று மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ் தெரிவித்துள்ளார். சர்வதேச யோகா தின விழா வரும் ஜூன் 21ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் 25 நாள் முன்னோட்ட நிகழ்ச்சி மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது. விழாவை ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை மத்திய இணையமைச்சர் பிரதாப் ராவ் ஜாதவ், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தலைமை செயலர் உள்ளிட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். கொரோனா பரவல் தடுப்பிற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மத்திய அரசு செய்துள்ளதாகவும், மேலும் தற்போதைய சூழ்நிலையில் முகக்கவசம் கட்டாயமில்லை என்றும், கொரோனா தொற்றை பொறுத்து அந்தந்த மாநிலங்களும் அவர்களது மாநிலத்திற்கேற்ப பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் அமையும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவின் 61வது நினைவு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு, திருநாவுக்கரசர் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர், முன்னாள் பிரதமர் நேரு இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்காக தனது உடல், பொருள், ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபட்ட தலைவர் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கூறிய கருத்துக்கு பதிலளித்த அவர், இன்றைய காலச்சூழல், மக்கள் தொகை, தேர்தல் முறை பலவற்றை கணக்கில் கொண்டு பார்க்கும்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது நடைமுறை சாத்தியமில்லாதது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநில கட்சிகளின் உரிமைகளை பாதிக்கும் வகையில் அமையும், சர்வாதிகாரத்தை நோக்கி அழைத்து செல்கிற முடிவாக எதிர்காலத்தில் அமையக்கூடும் என்று குற்றம் சாட்டினார். இன்றைக்கு பல மாநிலங்களிலேயும் மாநில கட்சிகள் ஆட்சியில் உள்ளன. எனவே இப்போது இன்றைய மக்கள் தொகை இந்தியாவில் ஏறக்குறைய 150 கோடியை நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற காலச்சூழ்நிலை, மக்கள் தொகை, தேர்தல் துறை பலவற்றையும் கணக்கிலே கொண்டு பார்க்கிற போது ஒரே தேர்தல் என்பது சாத்தியமில்லாதது, நடைமுறை சாத்தியமில்லாதது. அதனாலே பல சிக்கல்கள் மாநில ஆட்சிகள் கவனிக்கிற போது அதுக்கு அடுத்து என்ன இருக்கிற நிலை, எல்லாவற்றிற்கும் பரிகாரம் காண முயற்சித்தாலும் ஆனால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல, நடைமுறை சாத்தியமுள்ள காரியம் அல்ல. இரண்டாவது, இது மாநில கட்சிகளுடைய உரிமைகளை பாதிக்கிற விதத்திலே அமையும், நலன்களை பாதிக்கிற விதத்திலே அமையும். இது ஒரு
சர்வாதிகாரத்தை நோக்கி எதேட்சிகாரத்தை நோக்கி இழுத்துச் செல்கிற ஒரு முடிவாக இந்த முடிவு எதிர்காலத்தில் அமையும் என்ற காரணத்தினாலே இந்தியா சர்வாதிகார நாடாக மாற முடியாது. சென்னை வியாசார்பாடியில் தீ விபத்தில் வீடுகளை இழந்தவர்களை காணச் சென்ற தங்களை காவல் ஆய்வாளர் தாக்கியதாக தாவேக பெண் நிர்வாகிகள் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வியாசார்பாடி சத்தியமூர்த்தி நகர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள குடிசை வீடுகள் தொகுப்பில் சிலிண்டர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்தன. இதில் பாதிப்படைந்தவர்களுக்கு நிவாரணம் வழங்கும் விதமாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சம்பவ இடத்திற்கு வந்த நிலையில் காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் தாவேக பெண் நிர்வாகியை காவல் ஆய்வாளர் பெஞ்சமின் காலால் எட்டி உதைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் அந்த பெண் காயமடைந்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. அதேபோன்று மற்றொரு தாவேக பெண் நிர்வாகி தன்னை காவல்துறையினர் ஆடையை கிழித்து மானபங்கப்படுத்தியதாக கூறி தீக்குளிக்கப் போவதாக கூறியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவியது. தொடர்ந்து தாவேக நிர்வாகிகள் மீது தாக்குதல் நிகழ்த்திய காவல் ஆய்வாளர் மீது தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோஷம் எழுப்பப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. என்னோட பேர் தமிழ்செல்வி. நான் தாவேக கட்சியில் 37வது வட்டத்தில் மகளிர் அணியா இருக்கிறேன். இங்கே மக்களுக்கு தீ விபத்து ஏற்பட்டு சத்தியமூர்த்தி நகரில் அது பார்த்து அவங்களுக்கு நலத்திட்ட உதவியாக அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலான்னு வந்ததுக்கு துணி நைஃப் எல்லாம் இல்லைன்னு சொல்லி கோரிக்கை சொன்னதுனால கொடுத்ததுக்கு போலீஸ்காரு டிஃபை இன்ஸ்பெக்டர் பென்சமின் அவர் துணியெல்லாம் கிழிச்சு அசிங்கமாக பேசி மானபங்கப்படுத்துறாரு. 2 லேடிஸை போட்டு அடிச்சாரு. ஒருத்தவங்க வயிற்றுல அடி ஒதுக்கிறாரு. என் முகத்துல போட்டு அடிச்சு அசிங்கமா பேசுறாரு. இங்கேயே நான் தீ குளிச்சுதான் சாவேன். நான் விடவே மாட்டேன் சார். நான் செத்துதான் போவேன். அவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கு. இங்க இருக்கிற லேடிஸ் முன்னாடி துணியெல்லாம் கிழிச்சு இவ்வளோ அசிங்கப்படுத்தி முகத்துல எல்லாம் கீறி வச்சிருக்காரு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இன்றும் நாளையும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.